ஓம் நமோ வெங்கடேஷாய. டிடிடிலேருந்து வந்திருக்கிற லேட்டஸ்ட் அப்டேட்ஸ், இன்னைக்கு உண்டான புக்கிங் பற்றின ஸ்டேட்டஸ் அப்டேட்ஸோட சேர்த்து திருமலா திருப்பதி அப்டேட்ஸும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். திருமலா மெயின் பஸ் ஸ்டேஷன் கிட்ட ஃப்ரீ லாக்கரோட காமன் ஹால் இருக்கக்கூடிய பில்டிங்ஸ் 4 இருக்குது. மாதவம் நிலையம், பத்மநாப நிலையம், யாத்ரி சதன்லேயே 2 இருக்குது. இதில் யாத்ரி சதன் 3ங்கிறது கல்லணை காட்டேஜுக்கு பேக் சைடில் வரும். இந்த 4 இடங்களே கம்பேரிட்டிவ்லி இந்த இடம் ரொம்பவே நல்லா இருக்கும் கிளென்லினஸில். அந்த யாத்ரி சதனில் மொத்தம் 1420 லாக்கர்ஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம அந்த லாக்கர் புக் பண்ணணும் அப்படின்னா ஒரு இடத்துல போய் கேட்கணும். அவங்க எங்கே லாக்கர் இருக்கோ அங்கே போய் கேட்க சொல்லுவாங்க. அங்கே போய் நம்ம லாக்கர் எடுத்துக்கணும். அந்த மாதிரி இல்லாமல் சென்ட்ரல் லாக்கர் அலோகேஷன் கவுண்டர்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. 3 கவுண்டர்ஸ் இதே பில்டிங்லேயே. நம்ம டைரெக்டாக அங்கே ஜெராக்ஸ் காப்பியோட போய் புக் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த ஹாலில் லாக்கர் ஃப்ரீயாக இருக்கோ அங்கே அலாட் பண்ணுவாங்க. டைரெக்டாக நம்ம அந்த ஹாலுக்கு போய் லாக்கர் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஈஸி ஃபெசிலிட்டி இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறாங்க யாத்ரி சதன் 3ல். நீங்கள் யாத்ரி சதன் 3ல் ஸ்டே பண்ணுறதா இருந்தால் தான் இந்த இடத்துல போய் லாக்கர் எடுத்துக்கணும். மாதவ நிலையத்துலையோ பத்மநாப நிலையத்துலையோ போயெல்லாம் லாக்கர் எடுக்கணும் அப்படின்னா அந்தந்த பில்டிங்கில் தான் போய் எடுக்கணும். இப்போ ஓப்பன் பண்ணிக்கிற இந்த கவுண்டர் யாத்ரி சதன் 3ல் இருக்கக்கூடிய லாக்கர்களுக்கு உண்டானது. ஸோ 4 இடங்களில் கம்பேரிட்டிவ்லி இந்த இடம் ரொம்பவே நல்லாயிருக்கும். லாக்கர் எடுக்கிறதுக்கு ஜெராக்ஸ் காப்பியோட போகணும். நம்ம ஆதாரோட ஜெராக்ஸ் காப்பி. சில டைம் சிங்கிளாக போனால் லாக்கர் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இன்னொருத்தவங்களோட நம்ம போகிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். சில டைம் சொல்கிறாங்க அந்த மாதிரி. லாக்கர்ஸுக்குமே இந்த ரூல் உண்டு. ஜென்ரலாக ஒரு நாள் எடுத்துக்கலாம், இன்னொரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். 3வது நாள் லாக்கர் ஜென்ரலாக கொடுக்கறது கிடையாது. ஸோ 4 இடங்களில் திருமலாவில் ஃப்ரீ லாக்கர் ஃபெசிலிட்டி இருக்குது. காமன் ஹாலோட இந்த கவுண்டர் ஓப்பன் பண்ணிக்கிறது PAC 3 யாத்ரி சதன் சொல்லிட்டு கல்லணை காட்டேஜுக்கு பேக் சைடில் இருக்கக்கூடியது. அடுத்து இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு பிப்ரவரி மாதத்துக்கு உண்டான அங்க பிரதட்சணம் டிக்கெட் ஆன்லைன் புக்கிங் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. 5 நாட்கள் தவிர மீதி எல்லா நாட்களுக்கும் அவைலபிளாக இருந்தது. சனிக்கிழமைகளில் ஒரு நாளைக்கு 500 கோட்டாவும் மற்ற நாட்களுக்கு 750 கோட்டாவும் ஒரு நாளைக்கு ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. 2 நிமிஷத்துக்கு கம்மியாகவே ஃபுல் ஆகிடுச்சு. ஸோ பிப்ரவரி மாதத்துக்கு உண்டான ஆர்ஜித சேவா ஃபுல் ஆகிடுச்சு, அங்க பிரதட்சணம் ஃபுல் ஆகிடுச்சு. வர்ச்சுவல் சேவா டிக்கெட் செக் பண்ணுங்கள். வெரி ஃபியூ டேட்ஸுக்கு அவைலபிளாக இருந்தது. தேவைன்னா அது புக் பண்ணிக்கோங்க. அங்க பிரதட்சணம் டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா ஹாப்பி சேவா. கிடைக்கலன்னா ஃபீல் பண்ணாதீங்க, நெக்ஸ்ட் மந்த் ட்ரை பண்ணுங்கள், ஷியோராக கிடைக்கும். அடுத்து இன்னைக்கு காலையில் 11 மணிக்கு ஸ்ரீவாணி VIP பிரேக் தர்ஷன் டிக்கெட் ப்ளஸ் அதற்குண்டான அக்காமடேஷன் புக்கிங் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க பிப்ரவரி மாதத்துக்கு. அண்ட் இந்த டிக்கெட்டுக்கு மட்டும் எல்லா நாட்களுக்குமே ஓப்பன் ஆயிருந்தது. அதாவது பிப்ரவரி 4ஆம் தேதிக்கும் சேர்த்து ஒருத்தருக்கு மட்டும்தான் நீங்கள் டொனேஷன் பே பண்ணுறீங்க அப்படின்னா ரூம் புக் பண்ண முடியாது. ஸோ மினிமம் 2 பேருக்காவது நம்ம டொனேஷன் பே பண்ணி தரிசன டிக்கெட் புக் பண்ணுறப்போ அக்காமடேஷன் எனேபிள் ஆகும். ஜென்ரல் அக்காமடேஷன் புக்கிங் ஓப்பன் பண்ணுறப்போ நம்ம காஷன் டெபாசிட்டோட பே பண்ணுவோம். பட் இந்த VIP பிரேக் தர்ஷனுக்கு காஷன் டெபாசிட் வராது. டொனேஷன் அமௌண்ட், தரிசன டிக்கெட், ரெண்ட் அமௌண்ட் மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 999 ரூபாய் ரூம் அலோகேட் பண்ணுவாங்க. 10,500 ஒருத்தருக்கு நம்ம பே பண்ணோம் அப்படின்னா நமக்கு பிடிச்ச நாளில் ஆன்லைன்லேயே புக் பண்ணிவிட்டு திருப்பதி பெருமாளை கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் இந்த டிக்கெட்டில் பார்க்கலாம். ரிப்போர்ட்டிங் டைம் கேட்குறீங்க. ஜென்ரலாக 10:15 போட்டிருப்பாங்க. ஆனால் ஒரு நாளைக்கு கூட டிஃபர் ஆகும். அன்றைக்கி நடக்கிற பூஜாஸ் பொறுத்து ரிப்போர்ட்டிங் டைம் சேஞ்ச் ஆகும். ஜென்ரலாக 10:15 போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் புக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட ரிப்போர்ட்டிங் டைம் உங்கள் தரிசன டிக்கெட்டில் செக் பண்ணிக்கோங்க. 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த டிக்கெட்டில் ஜென்ரலாக டிடிடியோட டிக்கெட்ஸ் எதுவும் புக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தரிசனத்துக்கு போகிறப்போ ஸ்கூல் போகிற குழந்தையா இருந்தால் ஸ்கூல் ஐடி கார்டு இல்லை ஆதார் கார்டு நம்ம காமிக்கணும். தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. பிப்ரவரி 4ஆம் தேதி கூட ஓப்பன் ஆயிருந்தது. அடுத்து இன்னைக்கு மத்தியானம் 3 மணி போல் பிப்ரவரி மாதத்துக்கு உண்டான சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்ச் மெடிக்கல் இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு உண்டான ஆன்லைன் புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த டிக்கெட் ஃப்ரீ தான். ஆதார் வச்சு மட்டும் தான் நம்ம புக் பண்ண முடியும். எல்லா நாட்களுக்கும் ஓப்பன் பண்ணுவாங்க. பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு மட்டும் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஒரு நாளைக்கு 1000 டிக்கெட்ஸ் போல் ஓப்பன் பண்ணுவாங்க. 2:55க்கு ஆப்பும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க, போர்ட்டலும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த மொபைல் நம்பர்லேருந்து நம்ம லாகின் செய்யலாம் அப்படின்னா எந்த மொபைல் நம்பர்லேருந்து வேணாலும் நம்ம லாகின் செய்யலாம். ஆனால் ரீசெண்டாக நீங்கள் சீனியர் சிட்டிசன் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா அந்த மொபைல் நம்பரை அகெயின் யூஸ் பண்ணுறதுக்கு 90 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க, அதே ஆதாருக்கு கூட. ஸோ மறுபடியும் புக் பண்ணணும் வேறு யாருக்காச்சும் அப்படின்னா வேறு மொபைல் நம்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரொம்ப ஈஸியாக இருக்குது புக்கிங். ஏன்னா எல்லா புக்கிங்கும் ஒரே மாதிரி தான். லாகின் பண்ணணும், டேட் செலக்ட் பண்ணணும், ஸ்லாட் செலக்ட் பண்ணணும், அடுத்து ஜென்ரல் டீட்டெயில்ஸ், பில்கிரிம் டீட்டெயில்ஸ். லக்கி டிப்புக்கு ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த சீனியர் சிட்டிசனுக்கும் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கூட இப்போ ரொம்ப ஈஸியாக கேலரிலேருந்து அப்லோட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க.
ஸோ உங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த கேட்டகரியில் புக் பண்ணாலும் சரி, மெடிக்கல் இஷ்யூவில் புக் பண்ணாலும் சரி, ஃபிசிக்கலி சேலஞ்ச் கேட்டகரியில் புக் பண்ணாலும் சரி, சீனியர் சிட்டிசனில் புக் பண்ணாலும் சரி, உங்களோட ஆதார் கார்டே அப்லோட் பண்ணுங்கள். 1 MBக்கு கீழே ரீசைஸ் செய்து அப்லோட் பண்ணுங்கள். இப்போ அட்டெண்டர் உங்களுக்கு தேவைன்னா புக் பண்ணிவிட்டு அழைச்சிட்டு போகலாம். ஆப்ஷனல் தான். ஸ்பௌஸும் போட்டிருந்தா கூட பிளட் ரிலேட்டிவ்ஸ் அலோவ் பண்ணுறாங்க. சீனியர் சிட்டிசனுக்கு மட்டும் அட்டெண்டரோட ஏஜ் ஸ்ட்ரிக்டாக பார்க்குறாங்க. 50 வயசு இல்லைன்னா அதுக்கு மேலே இருக்கணும். மெயின் பில்கிரிமோட ஏஜ் 65 வயசு இல்லைன்னா அதுக்கு மேலே இருக்கணும். மெடிக்கல் இஷ்யூவில் புக் பண்ணுறீங்க, ஃபிசிக்கலி சேலஞ்சு கேட்டகரியில் புக் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது. அட்டெண்டருக்கும் சரி. ஃபிசிக்கலி சேலஞ்ச் கேட்டகரியில் புக் பண்ணுறப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும், இல்லைனா சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும். அவங்க நேரில் போகிறப்ப கேட்பாங்க, நம்ம காமிக்கணும் ஆதாரோட தரிசன டிக்கெட்டோட. மெடிக்கல் கேட்டகரியில் புக் பண்ணுறீங்கன்னா டிஸ்சார்ஜ் சம்மரி தான் கேட்குறாங்க. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி டாக்டர் சர்டிஃபிகேட் கேட்டுகிட்டே இருந்தாங்க. பட் இப்போ டிஸ்சார்ஜ் சம்மரி கேட்குறாங்க. பெட்டர் நீங்கள் டிஸ்சார்ஜ் சம்மரி வச்சுக்கோங்க. மெடிக்கல் கேட்டகரின்னு சொல்லிட்டு டிடிடியில் ஒரு சில இஷ்யூஸ் சொல்லியிருக்கிறாங்க. ஸ்பெஷல் சைல்டு கூட அதில் அலோவ் பண்ணுறாங்க. அந்த கேட்டகரியில் நம்ம எலிஜிபிளாக இருந்தால் புக் பண்ணிக்கலாம். ஒரே மொபைல் நம்பரில் நீங்கள் ஆப்லேயும் லாகின் செய்யலாம், போர்ட்டலையும் லாகின் செய்யலாம். ஸோ 2:15க்கு லாகின் செய்து வச்சுக்கிட்டு கரெக்டாக 3 மணிக்கு கிளிக் பண்ணுறப்போ வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் கம்மியாக எதில் போதோ அதில் புக்கிங் ப்ரொசீட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக புக் ஆகும். டேட் சூஸ் பண்ணிக்கோங்க. 4ஆம் தேதிக்கு தவிர மற்ற எல்லா நாட்களுக்கும் அவைலபிளாக இருக்கும். இதில் சீனியர் சிட்டிசன் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா 65 வயசுக்கு மேலே இருக்கணும் மெயின் பில்கிரிம்க்கு. அட்டெண்டருக்கு தேவைன்னா எஸ்ன்னு கொடுத்து அவங்களுக்கு அழைச்சிட்டு போகலாம். மெடிக்கல் கேஸ் கொடுக்குறீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஃபிசிக்கலி சேலஞ்சு கேட்டகரியில் புக் பண்ணுறீங்கன்னா பர்சன்டேஜ் நம்ம மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். மெடிக்கல் கேட்டகரி என்னங்கிறது கொடுத்துருக்காங்க இங்கே. ஸோ இதில் நம்ம எலிஜிபிளாக இருக்கணும். ரிப்போர்ட்டிங் டைம் ஆக்சுவலாக 1 மணிக்கு ரிப்போர்ட்டிங் போட்டிருப்பாங்க. தரிசனம் 3 மணிக்கு தான் அலோவ் பண்ணுவாங்க. 1 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் தான் போட்டிருப்பாங்க. ஏன்னா 1 மணிக்கே ரிப்போர்ட்டிங் டைம்ங்கிறதுனால அப்போயே சாமி பார்க்க விட்டுருவாங்களா அப்படின்ட்டுலாம் சிலருக்கு டவுட் வருது. அதனால் சொல்கிறேன், 1 மணிக்கு நம்ம அங்கே இருக்கணும். 3 மணிக்கு தான் கரெக்டாக சாமி பார்க்க அலோவ் பண்ணாங்க. 3லேருந்து 3:15 நம்ம சாமி பார்க்குற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் அரை மணி நேரத்துக்குள்ளார நம்ம சாமி பார்த்துட்டு வந்துடலாம். டேட் சூஸ் பண்ணி 3 மணிக்கு ஸ்லாட் இருக்கும். அதை சூஸ் பண்ணிவிட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அக்செப்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜில் ஜென்ரல் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும், பில்கிரிம் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும், லாஸ்ட்டாக ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் உங்களோட ஃபோட்டோவை 1 MBக்கு கீழே ரீசைஸ் பண்ணி லாஸ்ட்டாக ரீசன்ட் பிக்கில் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்லோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆதார் உங்கள் மொபைலில் பிடிச்சி போட்டால் கூட போதும். ஆனால் 1 MBக்கு கீழே ரீசைஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அது எப்படி ரீசைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டுலாம் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். ஃப்ரீங்கிறதுனால புக்னோ கொடுத்தீங்கன்னா புக் ஆகிடும் அந்த டிக்கெட். என்னைக்காச்சும் ஒரு நாள் கிடைச்சா போதும் அப்படின்னா மாத கடைசியில் வீக் டேஸாக சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த டிக்கெட் கூட மேக்ஸிமம் 15 நிமிஷத்தில் ஃபுல் ஆகிடுது. 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களை இந்த டிக்கெட்டில் அழைச்சிட்டு போகலாமா அப்படின்னா அதை அப்பப்போ இருக்கிற சிச்சுவேஷனை பொறுத்து தான் விட்றாங்க. ஜென்ரலாக இப்போல்லாம் ரொம்ப ரூல் சொல்கிறதுனால விடுறது கிடையாது. நீங்கள் எப்படி அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னா அழைச்சிட்டு போங்க. அவங்க சூப்பர்வைசர் விட்டால் உங்கள் கூட தரிசனத்துக்கு அழைச்சிட்டு போங்க. இன்கேஸ் அவர் விடலை அப்படின்னா அந்த குழந்தைங்கள கன்சர்ன் பர்சன் கிட்ட நமக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட விட்டுட்டு போகிறதுக்கு யாராவது ஒருத்தர் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. இந்த வெயிட்டிங் ஹால் வரைக்கும் நம்ம கார்லேயே போகலாம். மியூசியம்க்கு ஆப்போசிட்டில் இருக்கிற கேட் வழியாக உள்ள நுழைஞ்சு வெயிட்டிங் ஹால் வரைக்கும் நம்ம போகலாம். ராம்பக்கீச்சா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வரோம் அப்படின்னா பேட்டரி காரில் கோபுரம் வரைக்கும் தான் போக முடியும். வீல் சேர் கோயில் உள்ளே அலோட் கிடையாது. நமக்கு வீல் சேரில் போகிற மாதிரி சிச்சுவேஷன் இருந்து உள்ளே போக முடியாது, அலோவ் பண்ணுவாங்க மாட்டாங்களா அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா அங்கே இருக்கிற வாலண்டரி சேவக்ஸ் கிட்ட சொன்னால் நம்மளை தூக்கி கொண்டு போய் தரிசனம் பார்த்துட்டு வெளியில் கொண்டு வந்து விடுவாங்க. ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு 50 ரூபாய் லட்டு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. வெயிட்டிங் ஹால்லேயே நம்ம மொபைல் வச்சுக்கலாம், லக்கேஜ் வச்சுக்கலாம், செப்பல் விட்டுக்கலாம். மறுபடியும் தரிசனம் பார்த்துட்டு உடனே வந்து எடுத்துக்கணும். ஏன்னா 4:30-5 மணிக்கெலாம் அந்த ஹாலையே க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. உள்ளே பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது. மத்தியானம் லஞ்சு சாம்பார் சாதம், தயிர் சாதம் கொடுப்பாங்க. குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்குது. துணைக்கு யாரும் இல்லை, சிங்கிளாக போனால் சேஃபாக அப்படின்னா 100% சேஃப். அங்கே இருக்கிற வாலண்டரி சேவாஸ் கிட்ட கூட வாங்க அப்படின்னா கூட நம்மளை தரிசனம் முடிச்சு வெளியில் வர வரைக்கும் அவங்க கூடயே இருப்பாங்க. ஸ்பௌசன் போட்டிருந்தாலும் பிளட் ரிலேட்டிவ்ஸ் அலோவ் பண்ணுறாங்க. பட் சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் மட்டும் ஏஜ் லிமிட்டு மஸ்ட்டு. ஆன்லைனில் மட்டும்தான் அந்த டிக்கெட் கொடுக்குறாங்க. திருப்பதியில், திருமலையில் எங்கேயும் அந்த டிக்கெட் கொடுக்கறது கிடையாது. மத்தியானம் மட்டும்தான் சாமி பார்க்க விடுறாங்க. ஸோ தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. ஜென்ரல் டீட்டெயில்ஸ், பில்கிரிம் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு கீழே அப்லோட் டாக்குமெண்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் புக்னோ கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான். ஜென்ரல் அக்காமடேஷன் ஒரு டிக்கெட்டுக்குன்னு தனியாக ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஜென்ரலாக எல்லா தரிசன டிக்கெட்டுக்கும் புக்கிங் லிங்க் மூலமாக நம்ம என்ன தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கிறோமோ புக் பண்ணிக்கலாம். சீனியர் சிட்டிசன் தரிசன டிக்கெட் கூட அட்டெண்டரோடு சேர்த்து நீங்கள் புக் பண்ணால் தான்
அக்காமடேஷன் புக் பண்ணிக்க முடியும். சிங்கிள் பர்சனுக்கு நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா அக்காமடேஷன் புக் பண்ண முடியாது. நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 63,731 பேர். உண்டியலில் சேர்ந்த காணிக்கை 3.94 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 22,890 பேர். நாளைக்கு சண்டே எந்த புக்கிங்கும் கிடையாது. திங்கட்கிழமை காலையில் 10 மணிக்கு 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் திருமலாக்கு பிப்ரவரி மாதத்துக்கும், 200 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் திருச்சானூருக்கு அடுத்த மாதத்துக்கும் ஓப்பன் பண்ணுவாங்க. டிசம்பர் மாதத்துக்கு திங்கட்கிழமை மத்தியானம் 3 மணி போல் திருமலா, திருப்பதி, தலக்கோணம் 3 இடங்கள் கொண்டான ஆன்லைன் அக்காமடேஷன் புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்க. அக்காமடேஷன் புக்கிங் பற்றின இன்ஃபர்மேஷன், 300 ரூபாய் தரிசன டிக்கெட் பற்றின இன்ஃபர்மேஷனும் தனித்தனி வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு புக்கிங்கில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செஷனில் கேளுங்க. கீழ் திருப்பதியில் கொடுக்கக்கூடிய டோக்கன்ஸ் ஃபுல் ஆகிடுச்சு. நீங்கள் நாளைக்கு டோக்கன் தரிசனத்தில் சாமி பார்க்கணும் அப்படிங்கிற பிளான் இருந்தீங்கன்னா நைட் ஒரு 11 மணிக்குள்ள க்யூவில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா கீழ் திருப்பதிலேயே உங்களுக்கு நாளைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கன் கிடச்சிரும். ஸ்ரீவாரிமேட்டில் 6 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணுவாங்க. ஏர்லி மார்னிங் டைம் ஸ்லாட்டில் டோக்கன் தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 1லேருந்து 2 மணி நேரமும், மதியானத்துலேருந்து நைட் வரைக்கும் உண்டான டைம் ஸ்லாட்டில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 4லேருந்து 6 மணி நேரமும், 300 ரூபாய் தரிசனம் வர்ச்சுவல் சேவா தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 3லேருந்து 4 மணி நேரமும், டைரக்ட் சர்வ தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 7லேருந்து 10 மணி நேரமும் ஆகலாம். கொடை வச்சுக்கோங்க. தரிசனத்துக்கு போகிறீங்கன்னா ஷால் ஸ்வெட்டர் வச்சுக்கோங்க. எஸ்பெஷலி குழந்தைங்களெல்லாம் அழைச்சிட்டு போகிறீங்கன்னா கிளைமேட் சில்லுன்னு இருக்குது. அங்க பிரதட்சணம் செய்கிறப்போ இன்னும் சில்லுன்னு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணினீங்க. கோயில் உள்ளே போகிற வரைக்கும் தான் அந்த சில்னஸ், உள்ளே போனீங்கன்னா கரெக்டாக இருக்குது. டிடிடியிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் இருந்தாலும் ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றி அப்டேட்ஸ் எவ்ரிடே ஷேர் பண்ணிட்டு வரேன். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தரிசன டிக்கெட் ரூம் புக்கிங் பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் திருப்பதி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.